जय जय राम कृष्ण हरे, 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 कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, देवकी नंदन कृष्ण नमो, देवकी नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, दशरथ नंदन राम नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, 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 सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे,
स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय श्रीरामकृष्णाय ते नमः। जननीं शारदा देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयोस्तृत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित् सुखस्वरूपाय स्वामिने तापकारिणे। பக்த மகாஜனங்களே, நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான செய்திகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். மகாபாரதத்தில் ஒரு வருட அஞ்ஞாத வாசம், அதாவது யாருக்கும் தெரியாமல் வாசம் செய்வது என்று அர்த்தம். அந்த மாதிரி ஒரு வருடம் அஞ்ஞாத வாசத்துக்காக விராட நாட்டை தேர்ந்தெடுத்து அங்கே தங்கி இருக்கின்றார்கள் பாண்டவர்கள். பாண்டவர்களுக்கு அங்கே தங்குவதற்கான இந்த விஷயத்தை சொன்னவன் கண்ணன், அதாவது கிருஷ்ணன். அங்கு நீங்கள் தங்கி இருந்தால் எளிதில் கௌரவர்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டார்கள் என்று. இந்த ஒரு வருட காலமும் கௌரவர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் எல்லா இடங்களிலும் பாண்டவர்களை சல்லடை போட்டு தேடுகின்றார்கள். அப்படி தேடிக்கொண்டிருக்கும் போது சில ஒற்றர்கள் சொல்லுகின்றார்கள், இவர்கள் உயிரோடையே இப்போது இருக்க மாட்டார்கள், காட்டிலேயே இறந்திருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். அதை கேட்ட துரியோதனன் சந்தோஷப்பட்டான். ஆனால் கடைசியாக அவனுக்கு ஒரு ஒற்றர்கள் மூலமாக ஒரு சின்ன அறிவிப்பு கிடைத்தது. அதாவது விராட நாடு மிகவும் செழிப்புற்றிருக்கின்றது, அந்த நாடுதான் நம்முடன் சேர்வதற்கு ஒத்து வரவில்லை, எனவே அங்கு அவர்கள் இருக்கலாம் என்று சொன்னார்கள். எனவே பெரும் படையோடு விராட நாட்டின் மீது படையெடுத்தான். அர்ஜுனன் அதுவரை பேடுவாக இருந்தவன் தன்னுடைய வீரத்தை காட்டி கௌரவர்களை புறமிது முதுகிட்டு ஓடச் செய்தான். இந்த விஷயங்களெல்லாம் நாம் இதற்கு முன்பு பார்த்தோம். இப்போதுதான் உத்தரன் தெரிந்து கொண்டான், தன்னுடன் பேடுவாக, அதாவது அலி வடிவத்தில் இருந்து கொண்டிருப்பவன் சாதாரண மனிதன் அல்ல, மகாவீரன் அர்ஜுனன். ஆனால் அர்ஜுனன் இவனிடம் ஓர் சத்தியம் பெற்றிருந்தார், நான் சொல்லுவது வரை என்னை குறித்த தகவல்களை உன்னுடைய தந்தையிடம் சொல்லக்கூடாது என்று சொல்லி. எனவே பெரும் வெற்றி வாகை சூடிவிட்டு அவர்கள் விராட நாட்டிற்குள் வருகின்றார்கள். அப்படி வருகும்போது இந்த விராட மன்னன் என்ன செய்கின்றான் என்றால், அருகில் உள்ள திரிகர்த்த மன்னன் சுசர்மன் என்பவன் அவன் கௌரவர்களுடன் சேர்ந்து தெற்கு புறமாக இவனை தாக்குகின்றான். வடக்கு புறமாக கௌரவர்கள் தாக்கினார்கள், தெற்கு புறமாக இவர்கள் தாக்குகின்றார். ஒரு அரசனை இப்படி இரு திசைகளிலிருந்து தாக்கும் போது அவன் எந்த திசைக்கு ஈடு கொடுப்பான்? எனவே அர்ஜுனனுடைய பெரிய கருணையால், அர்ஜுனனுடைய போர் திறத்தால் வடக்கு திசையில் வந்த கௌரவர்கள் ஓட்டப்பட்டார். இந்த சுசர்மன் பல தடவை விராட நாட்டின் மீது போரிட்டு தோற்றவன். எனவே அவனை எப்படி கையாள வேண்டும் என்று விராட மன்னனுக்கு தெரியும். அவன் பெரும் படையோடு சென்று அந்த சுசர்மனை கைது செய்து அழைத்து வந்தார். அந்த பட்டினத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் குதிக்கின்றார்கள். ரொம்ப ஆர்வத்துடன் சந்தோஷத்தோடு விராட மன்னனை வரவேற்கின்றார். அவ்வளவு சந்தோஷம் நிறைந்து இருந்த அந்த விராட மன்னன் திடீரென்று நினைக்கின்றான், தன்னுடைய மகன் எங்கே என்று சொல்லி. தன்னுடைய மகனை குறித்து அவன் அங்கிருக்கக்கூடிய, அதாவது போர் வீரர்களுடனும் படைத்தலைவனுடனும் கேட்கின்றார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அரசே, தங்களுடைய மகன் உத்தரை அவன் தனியாக போரிடச் சென்று விட்டான், கௌரவர்களை எதிர்த்து போரிடச் சென்று விட்டான். அவனுக்கு தேரோட்டியாக பிருகன்னலா சென்றிருக்கின்றார். அந்த அரசன் அதை கேட்டதும் அந்த இடத்தில் உட்கார்ந்து விட்டான். ஐயையோ, கௌரவ படை எவ்வளவு பெரிய படை, அவர்களை எதிர்ப்பதற்கு உலகத்தில் இனி ஒருவன் பிறந்துதான் வர வேண்டும் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட மாபெரும் வீரர்களை கொண்டது. பீஷ்மரை எதிர்க்க முடியுமா? துரோணாச்சாரியை எதிர்க்க முடியுமா? கர்ணனை எதிர்க்க முடியுமா?
இந்த மாதிரி பெரும் வீரர்கள் அங்கே இருக்கின்றார்கள். தன்னுடைய மகன் உத்தரன் சரியான போர் அனுபவம் பெறாதவன், பக்குவம் அடையாதவன். அவனால் என்ன சாதித்திருக்க முடியும்? திவ்ய அஸ்திரங்களை பற்றியோ திவ்ய அஸ்திரங்களை எப்படி கையாள்வதை பற்றியோ அவனுக்கு ஒன்றும் தெரியாது. எனவே அவன் அந்த போரில் செத்திருப்பான் என்று கண்ணீர் வடித்தார். அவன் உயிரோடு இருந்தால் நீங்கள் எப்படியாவது அவனை காப்பாற்றி இங்கே அழைத்து வாருங்கள், கௌரவ படையுடன் நான் மோதிக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரும் படையை அந்த பக்கம் அனுப்பி வைத்தார். அதற்குள் விராட மன்னனுக்கு மற்றொரு செய்தி வந்தது. தன்னுடைய மகன் உத்தரையும் பிரகன்னலாவும் கௌரவ படையை ஓட துரத்தி விட்டார்கள், அவன் வெற்றி வாகை சூடி வந்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி இந்த விராட மன்னனுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. ஏனென்றால் தன்னுடைய மகன் அனுபவமற்றவன், அவன் பெரிய படையை இதுவரை எதிர்கொண்டவன் அல்ல, எந்த போர் அனுபவம் அவனுக்கு கிடையாது. அப்படிப்பட்டவன் எப்படி வெற்றி பெற்றிருக்கலாம்? நான் காண்பது கனவா நினைவா என்று ஒரு கணம் யோசித்தான். யோசித்து கொண்டு அடுத்து வரக்கூடிய படைத்தலைவர்களை கேட்டான். ஆம் அரசே, நீங்கள் கேள்விப்பட்ட செய்தி உண்மைதான். இவன் அந்த படை வீரர்களை எல்லாம் கௌரவர்களை எல்லாம் தோற்றுப்போக செய்து அவர்கள் கொண்டு சென்ற பசுக்கூட்டத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கின்றான். இது உண்மையான செய்திதான். அப்படியா? அப்படி என்றால் என்னுடைய மகனை நான் உடனே சந்திக்க வேண்டும். நான் இந்த அரண்மனையில் இருக்கின்றேன், நீங்கள் உடனே அவனை இங்கே அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அப்பொழுது என்ன சொன்னார் என்றால், அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த கௌரவர்களினுடைய மூர்த்தனான தர்மன், அவன் கனகன் என்ற பெயருடன் அங்கே இருக்கின்றான். அவன் சொல்லுகின்றான், அரசே நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை, உத்தரன் வெற்றி பெற்றது உண்மை. ஏனென்றால் அவனுடன் பிருகன்னலா இருந்திருக்கின்றார். எங்கு பிருகன்னலா இருப்பாளோ அங்கு வெற்றி நிச்சயம் என்று அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஒரு பேடு, அதாவது ஒரு அலி, அவன் அவனை பற்றி இவர்கள் பெருமையாக சொல்லுகின்றார் இந்த கனகன் என்று சொல்லி முறைத்து கொண்டு திருப்பியும் போனான். திருப்பியும் போன அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றான். உண்மையான செய்தியா அல்லது அவன் செத்து போனதைத்தான் இப்படி சொல்லுகின்றார்களா ஒன்றும் தெரியவில்லை என்று. அப்போ கனகன் திடீரென்று திருப்பவும் சொல்லுகின்றான், வருத்தப்படாமல் ஓரிடத்தில் உட்கார் அரசே, கவலைப்படாதே, நான் சொல்வதை தெளிவாக கேள். பிருகன்னலா எங்கிருக்கின்றார்களோ அங்கு வெற்றி உண்டு. அதாவது அர்ஜுனன் எங்கே இருக்கின்றானோ அந்த இடத்தில் தோல்வியே வராது, வெற்றி. மிகப்பெரிய மாவீரன் அவன் என்ற கருத்தில் சொல்லுகின்றான். அதே சமயத்தில் பிருகன்னலா யார் என்பதையும் சொல்லவில்லை. இப்படி 2-3 தடவை அரசனை சமாதானப்படுத்துவதற்காக பிருகன்னலாவினுடைய பெயரை சொன்னது அவனுக்கு பிடிக்கவில்லை. உத்தரன்தான் வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த வெற்றிக்கு காரணமாக பிருகன்னலாவை சொல்லுவது அரசனுக்கு பிடிக்கவில்லை. அவன் அங்கும் இங்கும் பார்த்தான். பக்கத்தில் அந்த விளையாடக்கூடிய பகடை இருந்தது. அந்த பகடையை எடுத்து, சூது விளையாடக்கூடிய பகடை, அந்த பகடை எடுத்து ஓங்கி வீசி அவனுடைய மண்டையில் எறிந்தார். அந்த பகடை தர்மனினுடைய தலைமையில், அதாவது கனகன் என்று பெயர் கொண்ட அந்த தர்மனுடைய தலையில் போய் பட்டது. அதனுடைய முனி கூர்மையாக இருந்ததால் அது பட்டு உடனடியாக இரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்தது. இப்படி வடிந்த இரத்தத்தை அங்கே இருந்த வேலைக்காரி வடிவத்தில் இருந்த திரௌபதி கவனித்து விட்டாள். அவள் ஓடி வந்தாள். ஓடி தன்னுடைய புடவையை கிழித்தாள். அந்த புடவையினுடைய அந்த துண்டை எடுத்து தர்மனுடைய தலையில் இருந்து சொட்டு சொட்டாக வடியக்கூடிய அந்த இரத்தத்தை தடுத்து நிறுத்தினான். அப்போ அவனுக்கு அரசன் பார்க்கின்றான், என்ன ஆச்சரியம், இந்த சைரந்திரி, அதாவது தன்னுடைய வேலைக்காரி, இந்த பெண் ஏன் அவனுடைய தலையில் உள்ள இரத்தத்தை துடைக்க வேண்டும்? இவளுக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு?
ஒரு வீரன் பண்ணி இருந்தால் சரி, ஏன் இவள் செய்ய வேண்டும் என்று நினைத்து அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அரசனுக்கு. உடனடியாக சைரந்திரி அதாவது திரௌபதி அந்த சந்தேகத்தை போக்குகின்றாள். அரசே, இவர் கற்று தேர்ந்த ஒரு சான்றோர், மிக பெரியவர், பெரிய யோகிகளுக்கெல்லாம் யோகி போன்றவர். அவருடைய பெருமைகளை பற்றி தாங்கள் அறிவீர்கள். எந்த சந்தேகத்தையும் தீர்க்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய சான்றோன். அவர் இறை அருள் பெற்றவர். அப்படிப்பட்ட சான்றோருடைய ஒரு சொட்டு இரத்தம் இந்த பூமியில் விழுமானால் பல வருடங்கள் இந்த பூமிக்கு பெய்யக்கூடிய மழையானது நின்றுவிடும். இதை தாங்கள் அறியவில்லையா? இந்த சாஸ்திரத்தை தாங்கள் உணரவில்லையா என்று அரசனிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார். அரசன் அதிர்ந்து போனான். அரசன் நன்கு கற்றவன் தான் இருந்தாலும் அவன் கனகனை அவ்வளவு பெரிய ஒரு மனிதனாக நினைக்கவில்லை. ஏதோ பகடை விளையாடுவதற்கும் தனக்கு ஆலோசனை சொல்வதற்கும் ஒரு மந்திரி மாதிரி ஒரு ஆலோசகன் என்ற ஒரு நிலையில்தான் வைத்திருந்தானே தவிர ஒரு தலைமை மந்திரியோ அல்லது ஒரு பெரிய மந்திரிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையோ அவருக்கு தரப்படவில்லை. ஒரு ஆலோசகர், தன்னுடன் விளையாடக்கூடிய பகடை விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டுக்காரர் என்ற முறையிலெல்லாம் தான் அவன் நினைத்து கொண்டான். இவள் சொன்னவுடன் தான் அவனுக்கு அவனுடைய புத்தி கூர்மை, அவன் அதுக்கு முன்னால் அவன் காட்டிய ஆலோசனைகள், அவனுடைய பெருமைகள் எல்லாம் திடீரென்று நினைவுக்கு வந்தது. அந்த வேளையில் நன்றாக அவள் இரத்தத்தை துடைத்து கொண்டு விட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உத்தரன் மட்டும் தந்தையை சந்திக்க வந்தான். அவனிடம் அர்ஜுனன் சொன்னான், நீ போ, அப்புறமாக நான் வருகின்றேன் என்று. கனகனும் சொன்னான், இப்பொழுது பார், என்னுடைய தலையிலிருந்து இரத்தம் சொட்டுகின்றது, உன்னுடைய மகன் மட்டும் வந்தா போதும், பிரகன்னலையெல்லாம் இங்கே வர வேண்டிய தேவையில்லை, பிரகன்னலை அப்புறமா சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னான். வீரனும் உடனே அதை போய் உத்தரனை மட்டும் அழைத்து வந்தார். ஏன் அர்ஜுனனை அழைத்து வர சொல்லவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். அர்ஜுனன் இங்கே வந்து இந்த ஒரு சொட்டு இரத்தத்தை பார்த்தான் என்றால் மன்னனுடைய தலையை உடனடியாக சீவி விடுவான். மாபெரும் வீரன் அவன். தன்னுடைய அண்ணனை யாராவது தொட்டால் உடனடியாக அவனுடைய கையை கண்டந்தண்டமாக வெட்டி விடுவான். அவ்வளவு பெரிய ஒரு மகாத்மாவாக தர்மனை அவர்கள் வைத்திருக்கின்றார். ஏற்கனவே தர்மன் வந்து உலகத்தினுடைய ஒரு நாயகனாக, பேரரசனாக, பெரிய ராஜாவாக பட்டம் சூட்டப்பட்டவன், ராஜசூய யாகம் நடத்தியவன். எல்லா மன்னர்களும் அவனை வணங்கி சென்ற ஒரு பெருமைக்குடையவன். இந்த மன்னனும் ஏற்கனவே அவனை வணங்கி சென்றிருக்கின்றான். அப்படிப்பட்டவன் இவனுடைய தலையில் காயத்தை ஏற்படுத்தியதை அறிந்து கொண்டால் அவனை உடனடியாக கொன்று விடுவான், தண்டித்து விடுவான். நிலைமை ரொம்ப மோசமாக சென்றுவிடும். அதனால் அவனுக்கு அர்ஜுனன் வரும் முன்னாலேயே இந்த சௌந்தரி மருந்தை போட்டு அந்த இரத்தம் வருவதை நிறுத்தி விட்டாள். இருப்பினும் உத்தரன் வந்தான். தந்தையார் அவனை கட்டி தழுவினார். மகனே, நீ எப்படியடா வெற்றி பெற்றாய் என்று கட்டி தழுவும் போது அவன் அங்கே பார்க்கின்றான், தர்மனுடைய தலையில் காயத்திற்கு கட்டு போடப்பட்டிருக்கின்ற ஒரு மருந்து போடப்பட்டிருக்கின்றது. உடனடியாக கேட்டான், இப்படிப்பட்ட ஒரு பெரியவரை யார் காயப்படுத்தியது என்று சொல். தந்தையார் சொல்லுகின்றான், அது இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இல்லை இல்லை, இவர் யார் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. மேலும் இன்னும் சில காலங்களில் தெரிந்து கொள்வீர்கள். இவர் உத்தமர்களுக்கெல்லாம் உத்தமர், மகா பெரியவர், பண்டிதர், என்ன வேண்டுமென்றாலும் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய யோகி அவர். அவரை யார் காயப்படுத்தியது? அப்போ மன்னன் தான் சொன்னான், நான் தான் அந்த பகடைக்காயை எடுத்து அடித்து விட்டேன் என்று சொல்லி. எவ்வளவு பெரிய தப்பை செய்திருக்கின்றீர்கள். நாம் அனைவரும் அழிந்து விடுவோம், நம்ம வம்சத்தையே இல்லாமல் பண்ணி விடுவார்கள் இவர்கள். அவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியாது. உடனடியாக அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பை கேளுங்கள். 2 தடவை உத்தரன் அதை சொன்னவுடன் ஏதோ இதில் பொருள் இருக்கின்றது என்று சொல்லி
என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அவருடைய காலை தொட்டு அரசன் வணங்கினான். அதன் பின்பு உத்தரன் சொன்னான், அப்பா, நான் போரில் ஒன்றும் செய்யவில்லை. நான் எதிரே வந்திருக்கக்கூடிய கௌரவர் படையை பார்த்து பயந்து நடுங்கி விட்டேன். உடனடியாக தெய்வம் போன்று ஒரு பெரிய வீரன் தோன்றினான். அவன் யாராலும் அவனை அழிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு வீரன். அந்த வீரன் இன்னும் சில நாட்களில் உங்கள் முன்பு தோன்றுவான். அந்த வீரன் தான் என்னை தேரோட்ட சொல்லிவிட்டு அவன் மேலே நின்று கொண்டு நம்முடைய அந்த படைகளை எல்லாம் சர்வத்தையும் நசிக்க செய்து துரத்து என்று துரத்தி விட்டான். துரியோதனனெல்லாம் ஓடினான் பாருங்கள், ஓட்டம். இதை நான் பார்த்ததே இல்லை. பெரியவர்களெல்லாம் பீஷ்மர், பெரிய துரோணாச்சாரியார், இந்த மாதிரி எல்லாரும் தோற்று போய்விட்டார்கள். அனைவரும் மயக்கத்தால் கீழே விழுந்து விட்டார்கள். அவ்வளவு பெரிய ஒரு வீரன் நமக்கு உதவி செய்தான். தெய்வம் போல் உதவி செய்தான். அந்த வீரன் இன்னும் சில நாட்களில் தங்கள் முன்பு தோன்றுவான் என்று சொல்லி தந்தையை சமாதானப்படுத்து. இருந்தாலும் அவனுக்கு ஒரு சந்தேகம், அப்படி நமக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்கின்றார்கள், அப்படிப்பட்ட வீரன் யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி தன்னுடைய மகனிடம் கேட்டார். அப்போ தன்னுடைய மகன் சொன்னான், அதெல்லாம் காலம் வரும்போது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது எதிரிகள் அழிந்து விட்டார்கள், போதும், தாங்கள் சென்று ஓய்வெடுங்கள்னு சொல்லி அனுப்பிவிட்டார். சில நாட்கள் கழிந்தது. ஒரு வார காலம் கழிந்த பின்பு இந்த நிலைமை அங்கு அந்த நாட்டில் ரொம்ப சந்தோஷம். எங்கு பார்த்தாலும் வெற்றி. கௌரவர்களையே தோற்கடித்து விட்டேன். ஒரு சின்ன நாடான அந்த விராட நாடு கௌரவர் படையே துரத்தி விட்டார்கள் என்ற செய்தி எல்லா பக்கங்களிலும் பரவுகின்றது. ஒரு 3 நாட்கள் கழிந்தவுடன் இந்த தர்மன், அர்ஜுனன் போன்றவர்கள் எல்லாரும் தங்களுடைய அந்த அதாவது ஓர் ஆண்டு அஜ்ஞாதவாசம் முடிந்ததை எண்ணி அவர்கள் மகிழ்ச்சி விட்டார்கள். அவர்களெல்லாம் அந்த சாதாரண உடையை களைந்து அரச உடை அணிந்து கொண்டு நேராக இங்கே வருகின்றார்கள், அரண்மனைக்கு வருகின்றார். அரசன் வருவதற்கு முன்பே வருகின்றார். அரசன் இருக்கக்கூடிய அந்த பெரிய அந்த சிம்மாசனத்தில் இந்த தர்மனை அவர்கள் உட்கார வைக்கின்றார். தர்மன் கிரீடமெல்லாம் அணிந்து கொண்டு தேவேந்திரன் போல் அங்கு உட்கார்ந்திருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக பீமன், அதற்கு அடுத்தபடியாக அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று வரிசைப்படி உட்கார்ந்திருக்கின்றார். அதுவரை வேலைக்காரியாக இருந்த அந்த சௌந்தரி, அவள் அழகான பொன் ஆடைகளை அணிந்து கொண்டு திரௌபதியாக, அதாவது ஒரு கந்தர்வ பெண் எப்படி அழகாக இருப்பாளோ அந்த மாதிரி அழகு ரூபத்துடன் அவளும் மெதுவாக அவளுக்கான அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள். சில நாழிகைகள் முடிந்தவுடன் அரசன் வழக்கம் போல் அந்த அரசவைக்காக வருகின்றான். மந்திரிகள் சூழ வருகின்றான். அப்படியே வந்தவன் இவர்களை பார்க்கின்றான். அவனுக்கு பார்த்தவுடன் ஒரு முதலில் நடுக்கம் வந்து விட்டது. அதற்கு அப்புறமாக அவன் ஆச்சரியப்படுகின்றான். ஆச்சரியப்பட்டு தன்னுடைய வாளை அப்படியே எடுக்கின்றான், உருவுகின்றான். நீங்கள் யார்? அவன் கனகனை உற்று பார்க்கின்றான், தர்மரை. கனகா, நான் இதுவரை உனக்கு என்னுடைய பக்கத்தில் அமர வைத்து நாம் இரண்டுவரும் பகடை விளையாடுவதற்காக உனக்கு 1 வருட காலம் நாம் உன்னை உபயோகப்படுத்தி எல்லாம் பண்ணினேன். இன்னைக்கு நீ எப்படி என்னுடைய இடத்தில் உட்காரலாம்? நான் அரசன், நீயோ ஒரு சாதாரணமான வேலைக்காரன், எப்படி நீ உட்காரலாம் என்று சொல். அப்பொழுது தர்மன் பதில் சொல்லவில்லை. அவர் சிரித்து கொண்டே இருந்தார். அதே வேளையில் அங்கு உத்தரன் வந்தார். அவனும் சிரித்து கொண்டே வந்தார்.
இந்த மன்னனுக்கு அப்பொழுது மிகப்பெரிய குழப்பம். ஏற்கனவே அங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய கனகன் என்ற அந்த தர்மன் சிரித்து கொண்டிருக்கின்றான். தன்னுடைய மகனுடைய முகத்திலும் எந்த ஒரு இதுவும் இல்லை, அவனும் சிரித்து கொண்டே வருகின்றான். அப்பொழுது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அர்ஜுனன் எழுந்திருந்தான். அரசே, அங்கே உட்கார்ந்திருப்பவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் தர்மர், யுதிஷ்டிரர். அவர் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரனுடைய அரியணையில் இருக்கக்கூடிய தகுதி பெற்றவர். தர்மத்திற்கெல்லாம் தலைவன், தர்மமே இதுவரை தவறாதவன். அப்படிப்பட்ட தர்மபுத்திரன். அரசன் 2 கையாலும் வணங்கினான். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் யார் என்று. இதோ இங்கே பக்கத்தில் உட்கார்ந்திருக்கின்றார்களே, இவர்தான் பீமன். இவ்வளவு காலம் உங்களுக்கு சமையல்காரனாக இங்கே இருந்தவன். நான் பிருகன்னலா என்ற பெயரில் பேடுவாக இங்கே இருந்தேன், அர்ஜுனன். இதோ இங்கே இருக்கக்கூடியவர்கள் நகுலன், சகாதேவன். இவர்கள்தான் குதிரைகளையும் பசுக்களையெல்லாம் கவனித்து கொண்டவர்கள். எங்களுடைய தர்மபத்தினியான இந்த திரௌபதி தான் இங்கே சௌந்தரி என்ற பெயரில் இருந்து கொண்டான். தர்மன் அரசன் கண்ணீர் வடிய அனைவரையும் வணங்கினான். ஐயையோ, நான் பெரும் பாவத்தை செய்து விட்டேனே, நீங்கள் ஏன் அப்படியெல்லாம் மாறுவேடத்தில் இருந்து கொண்டீர்கள் என்று. அப்பொழுதுதான் தர்மன் பேசினான். அரசே, 13 வருட காலம் அஜ்ஞாத, அதாவது அந்த காட்டில் வாழ்க்கையும், 1 வருட காலம் அஜ்ஞாதவாசம், 12 வருட காலம், மொத்தம் எங்களுக்கு 13 வருடம். அதில் 12 வருட காலம் நாங்கள் காட்டில் வாழ வேண்டும், 1 வருட காலம் மறைந்து வாழ வேண்டும் என்று துரியோதனன் கட்டளையை விதித்தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த 1 வருட காலம் அஜ்ஞாத வாசத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு உங்களுடைய நாடு. நான் ஏற்கனவே யுதிஷ்டிரன் என்ற பெயருடன் இங்கே வந்திருந்தால் நீங்கள் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கும்? உடனடியாக ஒற்றர்கள் மூலமாக அவர்களுக்கு அந்த செய்தி சென்றிருக்கும். எனவே மீண்டும் நான் 12 வருட காலம் வனவாசம் அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாவேன். எனவேதான் நாங்கள் மாறு வேடத்தில் இங்கே இருந்தோம். இருந்தாலும் உங்களால் நன்கு பேணப்பட்டோம். எங்கள் அனைவரையும் நல்ல மனசாட்சியுடன் நல்லபடியாக நீங்கள் வைத்திருந்தீர்கள். இப்பொழுது அரசன் கண்ணீர் ததும்ப சொல்லுகின்றான். அரசே, நீங்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசர், தர்மத்தினுடைய தலைவன். நீங்கள் இப்படி அடிமையாக இங்கே இருந்தது எனக்கு எவ்வளவு பெரிய பாவம். நீங்கள் எங்களுடைய நாட்டில் கால் வைத்த பின்புதான் இங்கே மழை பெய்தது, அனைத்தும் செழிப்பானது, நிறைய துஷ்டர்களெல்லாம் அழிக்கப்பட்டார்கள். இந்த மாதிரி இதுபட்ட ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்தீர்கள். கௌரவ படையை என்றைக்கு தான் நாங்கள் வெல்ல முடியும்? ஒன்றுமே வெல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ள அந்த கௌரவ படையை முதுகு இட்டு ஓட சென்றீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி சாஷ்டாங்கமாக விழுந்து அந்த தர்மரை வணங்கினான். தர்மன் 2 கைகளாலும் அவனை தூக்கி அவனுக்கு ஆறுதல் சொன்னான். இப்பொழுது அந்த விராட நாட்டு மன்னன் சொல்லுகின்றான், என்னுடைய மகள் உத்தரை இதுவரை அர்ஜுனனிடம், அதாவது அங்கே இருந்த பிருகன்னலா என்ற பேடுவிடம் பாடலையும் நடனத்தையும் நன்றாக கற்று தேர்ந்திருக்கின்றார். எனவே நான் நன்றி கடன் செய்வதற்காக என்னுடைய மகளை நான் அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இருகரம் கூப்பி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வணங்கி சொல்லுகின்றார். அப்பொழுது அர்ஜுனன் தலையிட்டு சொன்னான், அந்த உத்தரை தங்களுடைய மகளை நான் ஒரு குழந்தையாகத்தான் நினைத்திருந்தேன், என்னுடைய மகளை போன்றுதான் நினைத்திருந்தேன். இது ஒன்று. 2வது, நான் அவளுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர். ஒரு ஆசிரியர் மாணவரை திருமணம் செய்வது என்பது சாஸ்திரங்களில் அது ஒரு தோஷம் மிக்க ஒன்று. எனவே நான் அவளை ஏற்கப் போவது இல்லை. ஆனாலும் நீங்கள் கேட்டதற்காக ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன். உத்தரை மிகச்சிறந்த பெண். ஏனென்றால்
அவள் என்னிடம் பாடங்கற்க வாய்ப்பு இறைவனால் அவளுக்கு வழங்கப்பட்டது. எனவே அப்படிப்பட்ட ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணை நான் என்னுடைய மருமகளாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய மகன் அபிமன்யுவுக்கு அவளை நான் திருமணம் செய்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இனி உங்களுடைய கருத்து என்ன? அரசன் கண்ணீரோடு அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டார். இனி வரக்கூடிய நாட்களில் நாம் மீதி செய்திகளை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.